இன்னைக்கு மாமாவுடைய தாரணையிலிருந்து ஒரு விஷயம். साक्षी व उपराम के गुणों से सदा समेटने की शक्ति संपन्न. சாக்ஷி மற்றும் பராம்தா விடுபட்ட நிலை, இந்த குணத்தின் மூலமாக சதா சமேட்னிக்கு சக்தி, தனக்குள்ளே எப்போவுமே அந்த உள்ளடக்கக்கூடிய, அதை கரைத்து கொள்ளக்கூடியது, இந்த சக்தி நிறைந்தவராக மம்மா இருந்தாங்க. मम्मा ने सदा साक्षी दृष्टा बन स्वयं की और अन्य आत्माओं की पाठ को देखा. मम्मा எப்பவுமே சாட்சி பார்வையாளராக இருந்து தன்னையும் அந்நிய ஆத்மாக்களுடைய பாட்டையும் பார்த்தாங்க. சப்குச் ஜான்தே ஹுவே, எல்லாத்தையும் தெரிந்து கொண்டிருந்தாலும், தேக்தே ஹுவே பார்த்து கொண்டிருந்தாலும் கூட சதா உப்பராம் விடுபட்டவராக இருந்தாங்க. இது மூலமாக என்ன ஆகுது? அந்த உள்ளடக்கும் சக்தின்னு சொல்கிறோம். உள்ளடக்கும் சக்தினா தனக்குள்ளே கரைச்சிக்கிறது. அதன் மூலமாக எல்லாத்தையும் பார்க்குறாங்க, அதில் போய் தலையிடுறது, அதை போய் குறை சொல்கிறது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. பார்க்குறாங்க, தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த கரைத்து கொள்ளக்கூடிய சக்தி, தனக்குள்ளே அந்த அடக்கி கொள்ளக்கூடிய சக்தி இருந்தனால அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. कभी किसी के भी हिसाब किताब पाठ को देखकर क्यों क्या कैसे ये प्रश्न में उलझी नहीं. எந்த ஒரு பொழுதும் எந்த ஒரு ஆத்மாவுடைய கணக்கு வழக்கு அல்லது பாட்டை பார்த்து இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இது எப்படி இப்படி, எதனால் இப்படி, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து குழப்பத்திலே வரல மம்மா. அதோட விஸ்தாரம் அவங்க செய்யலை. பார்த்தாங்க, எல்லாரோட பாட்டு பார்த்தாங்க. பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, எல்லாம் பார்த்து தானே ஆகணும். எல்லாருடைய பாட்டு பார்த்தாலும் தன்னை அந்த பாட்டுனால் பாதிச்சிக்கலை. அது பேர் தான் சாட்சி பார்வை. நான் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கும் உதவி செஞ்சாங்க. அந்த மாதிரி அந்த பாட்டு நடிக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் மாமா என்ன பண்ணாங்க? ஹெல்ப் பண்ணாங்க. அதுலேருந்து விடுபடுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. வியர்த்தவா நெகட்டிவ் சங்கல்போக்குமே சமேட்லியா, அது மாதிரி வீணான எதிர்மறையான எண்ணங்களையும் அம்மா என்ன பண்ணிட்டாங்க? உள்ள கரைச்சிட்டாங்க. அதோட அடையாளம் இல்லாமல். பிறரை பற்றி அங்கே நினைக்கிறதே வீண் எண்ணம் தானே. ஒருத்தருடைய பாட்டை பார்த்து நம்ம நினைக்கிறோம், அது வீண் எண்ணம் தானே. அதில் சக்திசாலியான எண்ணம் என்ன இருக்க போகுது இல்லையா? வீணானது, நெகட்டிவான சங்கல்பத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? உள்ளடக்கி கரைத்து கொள்வது. ஆகையினால அந்த பாட்டை பார்க்கும் பொழுது சதா ஹர்ஷித் முக், மலர்ந்த முகத்தோடு இருந்தாங்க. ஒரு பொழுதும் கபி சேரேப்பர் கம்கி லகர்னே ஆகும், ஒரு பொழுதும் முகத்தில் துக்கத்தினுடைய அலைகள் வரவே இல்லை அம்மாவுக்கு. அந்த உள்ளடக்கக்கூடிய சக்தின்னு பேர். எப்படி வந்து ஆமை என்ன பண்ணணும், அவசியம்னா தான் வெளியில் வரும், அவசியம் இல்லைன்னா உள்ள. அந்த மாதிரி மம்மா எல்லாருடைய பாட்டு பார்த்தாங்க, தன்னோட பாட்டு என்ன அதை அந்த இடத்துல நடித்தாங்க. அதனால் எல்லாத்தையும் பார்த்தாலும் கூட தன்னோட இதை எதுலேயும் அதில் அவங்க நுழைக்கலை. அந்த நேரம் அமைதியாக இருந்து சாட்சி ஆகிட்டு அவங்க பாட்டை ரசித்தாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அதே நேரத்தில் மலர்ந்த முகத்தோடு அவங்கள டீல் பண்ணாங்க. அவங்க செய்கிறது தவறே ஆனாலும் கூட அவங்கள்ட்ட அதை பற்றி அவங்க தெரிஞ்சிட்ட மாதிரி காட்டலை. அவங்களுடைய பாட்டுறதுன்னு பார்த்துட்டு சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டாங்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க, மலர்ந்த முகத்தோடு இருந்தாங்க. இதுதான் வந்து சாட்சி பார்வை. இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பயிற்சி. சாட்சி பார்வையாளர்ன்றது ஒவ்வொருத்தவங்களுடைய பாட்டையும் பார்த்து ரசிக்க கற்றுக்க, சந்தோஷமாக எடுத்துக்கிறது. இந்த பாட்டில் போய் நம்ம இன்வால்வ் ஆகி ஏன் என்னன்ற குழப்பத்தில் வரக்கூடாது. ஸோ மம்மா அந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக செஞ்சாங்க. அதனால் அவங்க முகத்தில் எப்போவுமே சந்தோஷம் நிறைஞ்சிருந்தது, மலர்ந்த முகத்தோடு இருந்தாங்க. ஒரு பொழுதும் கவலை துக்கத்தோட அலைகள் வந்து வந்ததில்லை முகத்தில். ஓம் சாந்தி.